இந்த சுஃபியா கார்டன் தான் உருட்டுன்னு விட்டு உருட்டிட்டு இருக்கு. நான் அதுக்கிட்ட போய் மெசேஜ் பண்ணேன். என்னன்னா வந்து, தளபதி விஜய்க்கு வந்து உங்களால் ப்ரொமோஷன் பண்ண முடியுமா, நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு, இவங்க வந்து ப்ரீபெய்டு ப்ரொமோஷன் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ஸ்டோரியா ரீலா அப்படின்னு கேட்டாங்க. ரீல்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு, எவ்வளோ நாள் வந்து அந்த ரீல் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. 1 மந்த் தான் அந்த ரீல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். 1 மந்த் வச்சிருந்தா போதும் அப்படின்னு. அதுக்கு 20,000 ரூபா தரேன்னு சொன்னதுக்கு, 20,000 ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன், அந்த விஜய் வந்து யாரெல்லாம் வந்து பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்களோ வந்து என்கவுண்டர் பண்ணிடுவார், பண்ண சொல்லிட்டாரு, தமிழ்நாடு வேற லெவல் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்களா, அந்த ரீல் அனுப்பி இதுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, உங்கள் நம்பர் கொடுங்க, என் மேனேஜர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அவங்க மேனேஜர்கிட்ட பேசினப்ப அவர் என்ன சொன்னார், ஒரு ரீலுக்கு வந்து 60,000 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். சரி, அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டு, உங்கள் மேனேஜர்கிட்ட நான் பேசினேன், அவர் வந்து ஒரு ரீலுக்கு வந்து 60,000 ரூபா பே பண்ண சொல்கிறாரு, உங்களால் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா, நாங்கள் 50,000 பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாமே ஓகே, ஆனால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக மெட்டாவில் காண்டாக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து அவங்க